நம்ம வாழ்க்கை சில நேரங்களில் ஒரு மூடிய புத்தகம் மாதிரி இருக்கும். அடுத்த பக்கம் என்னன்னு தெரியாது. நாம் பயந்து அந்த பக்கத்தை திருப்பவே தயங்குகிறோம். என் மகனே, மகளே, பயப்படாதே. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீ உன்னை பற்றி குழப்பமாகலாம். நீ உன் வாழ்க்கை பற்றி சந்தேகப்படலாம். ஆனா தேவன் உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்துள்ளார். நீ இப்போ தோல்வி அனுபவிக்கிறாய் என்றால் தேவன் அதை முடிவாக பார்க்கவில்லை. அவர் அதை ஒரு செயல்முறை ப்ராசஸ் ஆக பார்க்கிறார். நாம் வாழ்க்கையை ஒரு நேர்கோட்டாக பார்க்கிறோம், ஏ முதல் பி வரை. ஆனா தேவன் அதை ஒரு பெரிய வடிவமைப்பாக பார்க்கிறார். சில நேரங்களில் அவர் ஆம் என்று சொல்வார், சில நேரங்களில் இல்லை என்று சொல்வார், சில நேரங்களில் காத்திரு என்று சொல்வார். அந்த மூன்றிலும் ஒன்றே பொதுவானது, அது நம்ம நன்மைக்காகத்தான். முதலாவது, அவைகள் தீமைக்கல்ல. நீ இப்போ அனுபவிக்கிற வேதனை உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்த. இரண்டாவது, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். தேவன் உனக்கு வெறும் வெற்றி மட்டும் தர விரும்பவில்லை, அமைதியோடும் நிறைவோடும் இருக்கும் சமாதானத்தை தர விரும்புகிறார். இன்று ஒரு விஷயம் புரிந்து கொள். நீ உன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனா தேவன் அதை முழுமையாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். நீ கண்ணீரை பார்க்கிறாய், அவர் கீர்த்தியை பார்க்கிறார். நீ காத்திருக்கிறாய், அவர் தயாரித்துக் கொண்டிருக்கிறார். உன் எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே. உன் தற்போதைய நிலையை வைத்து முடிவெடுக்காதே. ஏனெனில் தேவன் நினைப்பது நன்மை, தேவன் திட்டமிடுவது சமாதானம், தேவன் கொடுப்பது நம்பிக்கையுள்ள முடிவு. ஆமேன். மேலும் ஜெப உதவிக்கு மேலே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு